பஞ்சம் பஞ்சளிக்கும் மலர்ச்சித்து அசேனம் போ செய்து ஒசேனம் மணி எடுத்து திருவள்ளி திருநாமலை என் சிறுவர்களை நன்றி வணக்கம் வணக்கம் தனக்கழகு தனக்கழகு பெரியோரை கண்டால் மரியாதை செய் உனக்கு மண்டையில மூளை இருக்கு மண்டையில மூளை இருக்குது உன்னாட்டம் பண்ண வருத்து நிமிடம் உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படி இருந்தாலும் என் பெயர் என்ன நாடகம் என்ன இன்னைக்கு நாடகமா ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமேங்க பாகமாகிய ஆர்ணய காண்டம் ஆர்ணய காண்டம் ஆர்ணய காண்டம் சொல்லக்கூடிய நாடகம் பாஞ்சால குரவஞ்சி பாஞ்சால குரவஞ்சி நாடகத்தை நிறைவேற்றிருக்கிறோம் இந்த நாடகத்தில் நான் யார் வாசன் நான் ஏறு ஆழ்வார் ஆமா எல்லாருவார் என்னமா தலைவரா அத நான் எடுத்துட்டோம் காலையில சத்தம் போடுவாங்க கம்முனு அப்படி இருப்பினும் என் பெயர் என்ன பேர் என்ன ஸ்ரீமந்த நாராயணன் கோபாலக்கண்ணன் ஸ்ரீமந்த நாராயணன் கோபாலக்கண்ணன் கண்ணன் நந்தன் முகுந்தன் சொல்லப்படி எனக்கு பல பேர் உண்டு சின்ன கண்ணன் கோபாலக்கண்ணன் வெண்ணையை உண்டவன் ஆமா சாப்பிடுறது வெண்ணதான் சாப்பிடுவோம் பால் மோரி ஒன்னாண்ட மாவு சாப்பிட கறிக்க மாட்டாங்க கறியெல்லாம் திங்கிறது இல்லைங்க ஊத்துக்கு வரும்போது ஏதாவது ஒரு கடையில பார்த்து நல்ல ஒரு 1/4 கிலோ அதாவது எலும்பில்லாத சில்லிகரியா வாங்கிக்கிறது 10 ரூபாய் சேர்த்து கூட வாங்கி எனக்கு எலும்பில்லாத கறியா கொடுன்னு சொல்லி ஒரு பிளேட் வாங்கி அசாம அந்த பக்கம் இந்த பக்கம் நாங்க பேசிக்கிட்டு இருப்போம் அந்த பின்னாடி திரும்பி வந்துருவோம் ஆனா கறி மட்டும் திங்கிறது இல்ல கறியெல்லாம் திங்கிறது இல்ல சில்லி தானே திங்கிறாரு சில்லி வேற இல்லையா நீட்டா சாப்பிடுறேன் எனக்கு மாம்சம் ஒத்துக்காது பிடிக்காது நான் மாம்சம் சாப்பிட மாட்டோம் அப்புறம் விலை கம்மியா இருக்குதுன்னு சொல்லி பன்னி குடல பக்கமா இருக்குது
நான் பிறகு சாமிக்கு நான் பண்ணிக்கிட்டு கிடையாது தெரியாது. சரி இப்ப கறி திங்கிறது சொல்றதுக்கா வந்தேன். நீதான் சொன்ன. அப்படி இருந்தாலும் என் மாதா பிதா நான் குடியிருந்த கோயில் என் தாய் தந்தை அன்னையும் பிதாவும் வாசன தெய்வம் அங்காதான் மணிவிளக்கு. சாமி எங்க இருக்குது? சாமி கோயில்ல இருக்குது. எசமாலுமா? ஆமா. சாமி கோயில்ல இருக்குதுன்னு சொல்லிதான் பொங்க வைக்கிறோம், கடை இதே அம்மாளுக்கு இருந்தா கொண்டாடலாம், இல்லனா திண்டாடலாம். இல்லைனாக்கா அதாவது சாமி வந்து உனக்கு உங்ககிட்ட அதை செய்ய இதை செய்யணும் எந்த சாமியுமே கேட்க கிடையாது. அதெல்லாம் நாம செய்யறது, நாம பார்த்து செய்யக்கூடிய ஆமா வேலைகள். அதாவது 5 பஞ்சபூதத்தையும் ஒன்றாக்கி முழு மனதோடு ஒரு வெள்ளை கற்பூரம் பற்றி கும்பிட்டீங்கனாலும் சுவாமி அது 1000 கடா வெட்டிக்கு சமம். மனசுல அழுக்கலாம கும்பிடணும். சரி ஆகட்டும். என் மாதா பிதா, என் தாய் தந்தை, அப்பா அம்மாக்கள் என் தாயார் தேவகி என்ன மாத்திர பிறந்த? நான் எப்படி பிறந்தேன்? ஆவணி மாதத்தில் அஷ்டபதியில் ரோகிணி சித்திரம். ரோகிணி நட்சத்திரங்கள் 20 நட்சத்திரம். அஸ்வனி, பரணி, கீர்த்திகை, ரோகிணி, விருட்சிடம், திருவாதிரை, பூசம், மகம், ஆயில்யம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், உத்திரம், உத்திரட்டாதி சொல்லக்கூடிய 20 நட்சத்திரங்கள் ஆவணி மாதத்தில் அஷ்டமத்தில் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தேன். என் தாயாரும் தந்தையாரும் 20 ஆண்டுகள் 12 ராசி மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, கும்பம் சொல்லக்கூடிய மீனம் 12 ராசி. இப்படி ரோகிணியில் பிறந்தேன். சிம்மலக்கியத்தில் கிருஷ்ணனுக்கு சுத்தம் செய்யக்கூடியவன். உன்னை சாப்பிட்டு விட்டுருவோம், அழிச்சு விடுவோம். அப்படி இருக்கும் பொழுது சாப்பிட்டீங்களா? சாப்பிடுறாள் நானு அம்பே என்கிட்ட வேலை காட்டுவேன். அப்படி இருந்தாலும் அஷ்டமத்தில் ஆவணி மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தேன். அப்படி இருந்தாலும் ஆனால் என் தாயாரும் தந்தையாரும் நானே பிறக்கணும்னு சொல்லி எத்தனை தவறுந்தார்கள், எத்தனை ஆண்டுகள் தவறு இருந்தார்கள் சொல்ல பார்க்கலாம். தவமடா தவம் வேற, உங்க ஒப்பனும் அம்மாளும் தவம் பண்ணது எனக்கு அதே தெரியாது. தவம் வேற தவம் வேற. சரி இருந்துட்டு போகுது. 20,000 ஆண்டுகள் தவம் இருந்தார்கள். எதுக்கு? நானே பிறக்கணும்னு சொல்லி இந்த முகரையா பிறக்கணும்னு. ஆமாடா, இந்த முகரையா
அப்படி இருந்து நான் கண்ணனாக பிறந்தேன். அப்படி எத்தனை கரங்கள்? 4 கரங்கள். சங்கு சக்கரம், சோழியை பையுடன் அப்படி நான் பிறந்தேன். கவச கொண்டலை, மஞ்சள் பட்டாடை, இப்படியான பிறந்தேன். இரவோடு இரவு பிறந்தேன். எனக்கு தசாவதாரங்கள், 10 அவதாரங்கள். என் அவதாரம் என்ன? முதல் அவதாரம் என்ன? அவதாரம் மச்ச அவதாரம், கூர்மி அவதாரம், என்ன பண்ணாரு? வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராமர் அவதாரம், ராமர் அவதாரம், பலராமர் அவதாரம், கண்ணன் அவதாரம், கல்கி அவதாரம் சொல்லக்கூடிய தசாவதாரம், 10 அவதாரங்கள். அப்படி இருக்கணும். கிளைதா திரைதா துபாமணி கல்வி சொல்லக்கூடிய 4 யுகமாகுது. யுகமோ 4. கிளைதா 17,28,000 ஆண்டுகள், 17,28,000 ஆண்டுகள். திரைதா 12,97,000, 12,96,000. துபாமணி 8,74,000. கலியுகம் 4,32,000. கலியுகம் 4,32,000. ஆக மொத்தம் நாளை சேரப்பா. நான்கு எத்தனை சேர்த்தினால் சரியா போச்சு. பள்ளி இடத்துலயே இருக்குங்க போல. 43,20,000 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 43,20,000 ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. நடக்கின்றது கலியுகம். கலியுகம் வந்து 5,112 ஆகுது. 12 ஆண்டுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. போனால் போகட்டும். அப்படி இருந்தாலும் உத்தாரம் பண்ணி யானை முதல் எறும்பு கடைசி வரை 84 ஜீவன் இருக்கின்றன. 84 லட்சம் ஜீவபேதங்கள் உலகில் இருக்கின்றன. பூமியிலே ஊறக்கூடியது 21 லட்சம். 21 லட்சம் பாம்பு பண்ணிக்கலாம். பூமியை நடக்கூடியது 21 லட்சம். நீரில் நீந்தக்கூடியது 21 லட்சம். அந்தரம் என்னன்னா ஆகாயம். ஆகாயத்தில் பறக்கூடியது 21 லட்சம். 4 எத்தனை? யானை முதல் எறும்பு கடைசி வரை 84 லட்சம் ஜீவன் இருக்கும். ஆனால் படைப்புதான். என் மனுக்கு என்ன வேற? யார்? பெருமா. என் முந்தி கமலத்தை பிறந்தவர் பெருமா. என்ன வேலை அவனுக்கா? என் தொப்பில் தாமரை தண்டு ஓடி தாமரை தண்டிலே பிறந்தால் பெருமா. சரி, பெருமாவுக்கு என்ன வேலை? படைக்கும் தொழில், பிண்டம் படிக்கும் தொழில். கருவே உருவாகி கருவே உருவாகி உருவே பிண்டமாகி பிண்டமே ஜரீரமாகி ஜரீரமே ஜனனமாகி 4,442 நாடி நரம்பு ஒன்று படிச்சிருக்கிறேன். ஆமா, ஒண்ணு மட்டும் படிச்சிருக்காரு பாரு. உயிரெல்லாம் ஒண்ணுதான் பாரு. உருவ வேலை இருக்கு பாரு. என் மகனுடைய வேலை இதெல்லாம் உன் பையனோட வேலையா? வேலை. ஆமா, உங்க அம்மாலே படி என் மகன் கொண்டாடிமா உங்க அப்பனே ஒன்னையுமே உன் மக்களை யாருமே எல்லாமே என் மகனுக்குத்தான் வேலை. சரி சரி. அப்படி இருந்தா நான் எங்க இருக்கிறேன்?
காரணமாகும். பிறந்தேன் வடமுதிரை வளர்ந்தேன் ஆயிரப்படி சங்கு துவாரகை. அப்படி இருப்பினும் என்னையே இரவும் பகலாக என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரு யாரு? என் அத்தை மகள் ஐவராஜாக்கள். அப்படி அவங்க ஜென்மவது யாரே? எனக்குமே எதிரித்தாப்பா இவன் திரியோனாதிகள். அப்படியா? என் அத்தை மகள் ஐவராஜாக்கள் அவர்களுக்கு எதிரித்தான். அப்படி இருந்தாலும் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள்? எத்தனை பேர்? அசம்சாலக்கூடிய தரதராட்டினுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்தவர்கள் ஆண்டவர் 100 பேர்கள். 100 பேர் கூட பிறந்த தங்க சேர்த்தினால் 101. எத்தனை சேர்த்தினோம்? 99 பேரும் 100 பேர்கள். தங்கச்சி மாட்டேன் 99. அதான் 99 பேரும் தங்கச்சி சேர்த்துனா 100. 101. தரதராட்டின மகாராசனுக்கும் 100 பேர்த்தையும் ஒருத்தி சேர்த்துனா உருப்படி ஆகுவாளா? டேய் கூட கணக்கலையா? நான் சொல்லக்கூடிய வார்த்தையை நன்றாக செவி கொடுத்து கேட்க வேண்டும். எக்கச்சக்கம் பேசக்கூடாது. உங்ககிட்ட கொடுத்துட்டு மகாராசனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் பிறந்தவர்கள் ஆண்டவர்கள் சரியாக 100 பேர்கள். 100 பேர்கள் கூட தங்கை ஒன்று துச்சடை சேர்த்தினால் 101. முதல்வர் யார் பிறந்தார்? டெல்லி அசம் தேரக்கூடிய துரியோதனன், துச்சோதனன், துர்தர்சன், துன்முகன், சலந்தன், சகன், சமன், பிந்தன், அனுபிந்தன், சுருபாகன், சுபாகி, புஷ்பதர்சனன், துஷ்டந்தன், சித்திரயோதி, துஷ்கிரமன், விம்சதி, விகர்ணன், சலந்தி, சுலோச்சனன், சித்திரன், சாரிசித்திரன், சாரசன், துன்வர்சனன், விபீஷன், விகவஸ்வன், பூர்ணாபன், சுபநாபன், நந்தன், மன்னந்தன், சேனாதிபதி, உசேனன், குண்டோதரன், மகேந்திரன், சித்திரதம்பன், சித்திரதன், சித்திரபனன், சுவன்னி, துரிவி, உத்தரசனன், சித்திரவர்கனன், சித்திரன், சித்திரவன், அபிராகன், பண்டிதன், சாலசன், மார்பன், அசித்தன், சைந்தன், சுவச்சை, யுக்தியன், உலகத்தன், சுகஸ்தன், மாதவேகன், சுவரச்சனன், அதித்யதன், மகாசி, ஆயத்தந்தன், கிராசயி, கவசி, இசங்கி, பாசி, தண்டாதரன், தனிக்கிரகன், விமரதன், விமவகி, அலோகரன், விவேகந்தன், விவிகர்மன், சுனிதன், அண்ணாதி, ருச்சியன், குண்டாபேதி, வீராபி, தீர்க்கலோசனன், அதீர்க்கன், தீர்க்கன், தீர்க்கபகன், மகாபகி, விகரோஸ்கன், கணக்குத்துவாசன், மகரகுண்டன், குண்டன், குண்டாசன், அனசுவான், உத்தராங்கதன், விக்கிரதின், பாலகீர்த்தி, கந்தாயு, விரோசனன், விகிண்டலன், துர்ச்சடை. 101. ₹1 கம்மியா கொடுத்தாக்கா ஏன் கம்மியா கொடுக்குறேன்னு கேக்குறீங்கல்ல? எத்தனை பேருக்கு 11 சொல்றேன், 3 படிக்கிறேன்.